விஷயங்கள் பேசப்பட்டது. தாவேக அரசுடைய நிலைப்பாடு என்ன? டீலிமிட்டேஷன் அதாவது முதல்ல 6 முறை தமிழ்நாட்டை ஆண்ட 5 முறை தமிழ்நாட்டை ஆண்ட 2 கட்சிகள் இதில் கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு வருத்தம் தெரிவிக்கப்பட்டது. இது தமிழ்நாட்டிற்காக உரிமைகளை பாதுகாப்பதற்காக கூட்டப்பட்ட மீட்டிங். மாண்புமிகு முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக எங்களுடைய கோரிக்கை எந்த மாற்றமும் வேண்டாம், இப்ப இருக்கிற சூழ்நிலை நிரந்தரமாக தொடர வேண்டும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக அவர் கூறினார். அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டோம். இதுல நாங்க எல்லாரும் ஒரே குரலில் தமிழகத்தை பாதுகாப்போம். திமுக இருந்தபோது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அனைத்து கட்சி கூட்டம் வச்சாங்க, மாநில லெவல்ல வந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த கூட்டத்தில் அவங்க கலந்துக்கல. அதுக்கு நிபந்தனை வைக்கிறாங்க, காவிரி இஷ்யூ பேசுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி. இது அரசியல் பேசுற இதா இது எவ்வளவு பெரிய இஷ்யூ. அடுத்த 50, 60, 70, 75 ஆண்டு கால இஷ்யூ இது. தமிழ்நாட்டின் உரிமையும் அப்படியே மாற்றப்படுறது, பறிக்கப்படுறது. இந்த டைம்ல காவேரி பேசல, வைகை பேசல அப்படின்னு யாராவது சொல்ல முடியும்? கேட்டு இதுல அரசியல் செஞ்சா நியாயமா? தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எந்த அடிப்படை? இது எந்த அடிப்படையில்? அது பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். எந்த கட்சியெல்லாம் கலந்துக்கல இன்னைக்கு? அதிமுக கலந்துக்கல, பாமக கலந்துக்கல, இவர் விஜயகாந்த் கட்சி கலந்துக்கல. அவங்கெல்லாம் யார் எந்த கூட்டணியில தேர்தல் சந்திச்சாங்க? பாஜக கூட்டணியில தேர்தல் சந்திச்சாங்க. அவங்களோட இப்ப யார் சேர்ந்திருக்காங்க? திமுக. இன்னைக்கு கலந்துக்காதது. இதுல நீங்களே புரிந்து கொள்ளுங்க என்ன நடக்குது. நான் சொன்னது ஃபேக்ட். ஃபேர் டீலிமிட்டேஷன் மீன்ஸ் நோ டீலிமிட்டேஷன். அது அவ்வளவுதான். ஃபேர் டீலிமிட்டேஷன் இஸ் நோ டீலிமிட்டேஷன். யார் சொன்னா? இல்ல யார் சொன்னா? அமெரிக்கால 100 வருஷமா மாத்தவே இல்ல. மாத்தணும்னு யார் சொன்னா? 1971ல என்ன மக்கள் தொகை இருந்ததோ அதுதான் இன்னும் கண்டினியூ பண்றோம். 2026 வரைக்கும் அது பண்ணிருக்கோம் இல்லையா? இன்னும் 75 வருஷம் ஓட்டலாம். என்ன பிரச்சனை?